What you're going to hear tonight is absolute necessity for the next decade for you to make it. நீங்க இன்று இரவு கேட்க போற இந்த விஷயம் அடுத்த 10 வருஷத்தை நீங்க கடந்து போறதுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 தேவையான ஒரு விஷயம். This is not an add-on message that you can have. This is a fundamental, absolute necessity light that you would need to survive the times that are coming. இது ஏதோ ஆட் ஆன் மெசேஜா கூட இந்த செய்தியும் கேட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிற ஒரு விஷயம் இல்லை. இது உங்களுக்கு அடித்தளமா இருக்க வேண்டியது. அடுத்த 10 வருஷங்கள்ல நீங்க வருகிற காலகட்டங்கள்ல நீங்க தாண்டி வரணும் அப்படின்றதுக்கு உங்களை காக்கக்கூடிய செய்திகளா இருக்குது. God is showing a vision to Ezekiel how Jerusalem is polluted by bringing abominations into the temple. இதோடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் எசேக்கியலுக்கு ஒரு தரிசனத்தை காமிச்சிட்டு இருக்கிறாரு. தேவனுடைய ஆலயத்துக்குள்ள தீட்டான விஷயங்கள் எப்படி உள்ள நுழைஞ்சிருக்கு அப்படிங்கறது குறித்து தேவன் பேசிட்டு இருக்காரு. Abominations were in the temple. தேவனுக்கு அருவருப்பான விஷயங்கள் தேவனுடைய தேவாலயத்துக்குள்ள இருந்தது. So the judgment was coming upon the land. ஆகையால் அந்த தேசத்தின் மேல நியாய தீர்ப்பு வந்து கொண்டிருந்தது. So before the judgment could begin, அந்த நியாய தீர்ப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி there is this voice of God that came. தேவனுடைய சத்தம் வருகிறது. In verse 4 it says, and the Lord said unto him, go through the midst. So there was this if you just go back, there was this man clothed with linen which had the writer's ink horn by his side. So there was a man, there were angels who were summoned, and among the angels was this, I believe is an angel as well, with linen clothes with a ink horn, the writer's ink horn at his side. தேவ தூதர்கள் அழைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த தேவ தூதர்களுக்கு மத்தியில இப்படிப்பட்ட ஒரு நபர் நான் விசுவாசிக்கிறேன் அதுவும் ஒரு தேவ தூதர்னு. So he has the ink by his side, and the voice of the Lord came saying, and go through the midst of the city, through the midst of Jerusalem, and put a mark on the foreheads. Say, put a mark on the foreheads of men who sigh and cry over all the abominations that are done within it. இந்த மாதிரி அவர்கிட்ட ஒரு கொம்பு நிறைந்து அதாவது ஒரு இங்க் பாட்டில் மாதிரி ஃபுல்லா கையில இங்க் வச்சிருக்காரு. தேவன் சொல்றாரு, நீ பட்டணத்துக்குள்ள போ, எருசலேமுக்குள்ள போயிட்டு அவங்க ஜனங்களுடைய தலை மேல ஒரு மார்க்க போடு அப்படின்னு சொல்றாரு, ஒரு முத்திரை போட்டுன்னு சொல்றாரு. And then when the destruction starts coming, அதுக்கப்புறம் அழிவு வரும்போது verse 6 says, no, utterly slay old and young men, maidens and little children, but do not come near anyone on whom is the mark. That's the phrase that I want you to get. The divine exemption puts this phrase above you. Anything that is out there to destroy anyone doesn't have permission to come near you because there is a mark upon your head. இந்த விஷயத்தை தான் நீங்க புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன். இந்த தெய்வீக விலக்கி வைப்பு உங்க மேல வரும்போது யாரையாவது அழிப்பதற்கு என்னென்னமோ விஷயங்கள் வெளியில இருக்கலாம், ஆனா உங்க கிட்ட வரும்போது அதுக்கு தெரியும் உங்க தலையின் மேல ஒரு முத்திரை போட்டிருக்கு, அதனால உங்களை தொட முடியாதுன்னு எனக்கு தெரியும். God says to that angel, go near no man with the mark. தேவதூதனை பார்த்து சொல்றாரு, அந்த முத்திரை வைத்திருக்கிற ஒருத்தன் கிட்ட கூட நீ போக கூடாதுன்னு சொல்றார். I want you to write this phrase. Okay, come not near any man upon whom is the mark. If only the church taught about this mark as much they taught about the mark of the beast, the church would have gone somewhere. இந்த மிருகத்தின் முத்திரை, அந்தி கிறிஸ்து முத்திரை அப்படின்னு சொல்லி அதை பத்தி சொல்லி கொடுத்த அளவுக்கு இந்த தேவன் போட்ட முத்திரையை பத்தி சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு சபை வேற லெவல்ல இருந்திருக்கும். Look at somebody and say, be concerned about the mark of God, do not be concerned about the mark of the beast. தேவனுடைய முத்திரை குறித்து கவலைப்படுறவங்களா கரிசனை உள்ளவங்களா இருங்க, இந்த மிருகத்தின் முத்திரையெல்லாம் குறித்து நீங்க யோசிக்காதீங்க. Only when you do not have the mark of the lamb, you're supposed to be worried about the mark of the beast. ஆட்டுக்குட்டியானவரின் முத்திரை உங்க மேல இல்லாம இருக்கும்போது தான் மிருகத்தின் முத்திரை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. Basically the book of Revelation is Daniel and Ezekiel visions here and there combined. That's the language. வெளிப்படுத்தல் விசேஷோடைய புத்தகம் எப்படின்னா தானியேல் எசேக்கியலுடைய தரிசனங்கள்லாம் இணைக்கப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு மொழி தான் அதுல பேசப்பட்டிருக்கு. And I saw another angel ascending from the east, having the seal of the living God.
And he cried with a loud voice to the four angels to whom it was given to hurt the earth and the sea. ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். Right? So this angel of God is crying out to the other angels of destruction and saying, until we are done marking the servants of God, you're not even supposed to hurt a tree. இந்த தேவதூதன் இந்த அழிவின் தூதர்களை நோக்கி சத்தமிட்டு சொல்றாரு, தேவனுடைய வேலைக்காரர்களா இருக்கிற ஜனங்க மேல முத்திரையை போட்டு முடிக்கிற வரைக்கும் ஒரு மரத்தை கூட நீங்க தொடக்கூடாதுன்னு சொல்லி. Look at somebody and say, you might not be able to see it, உங்களால பார்க்க முடியாம இருக்கலாம், but the realms will see it. ஆனா மண்டலங்கள் அதை காண்கிறது. But the realms will see it. மண்டலங்கள் அதை காண்கிறது. The mark of God that comes upon you, உங்க மேல வருகிற தேவனுடைய முத்திரை, it puts a hedge around you. அது உங்களை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையத்தை வைக்கிறது. The mark of God came upon Job. தேவனுடைய முத்திரை யோபின் மேல வந்தது. Job chapter 1 verse 10, Satan goes around the earth to and fro and comes and appears before God. பிசாசு உலகம் சுத்தி திரிந்து தேவனுக்கு முன்பதாக வந்து நிற்கிறான். And then God says, oh, have you put your eyes on my servant Job? என் தாசனாகிய யோபின் மேல் கண்ணை வைத்துட்டாயோ அப்படின்னு கேட்கிறார் தேவன். Then Satan replies, அதுக்கு சாத்தான் பதில் சொல்றான், have you not made a hedge around him, say around him, around his household, around all that he has on every side? This is what the mark of God will do upon your life. தேவனுடைய முத்திரை உங்க மேல வரும்போது இதுதான் நடக்கும். அது உங்களை சுற்றிலும், உங்களை வீட்டின் அனைத்து சுற்றிலும், உங்களுடைய எல்லைகளை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுரும். His sons were living in different places and they used to come to his house for feast. அவனுடைய புத்திரர்கள் பல்வேறு இடங்கள்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவன் வீட்டுக்கு வந்து ஃபீஸ்டுக்காக வருவாங்க, ஒரு போஜனத்துக்காக. The mark is upon Job. யோபு மேல அந்த முத்திரை இருக்கு. His son is living somewhere. அவனுடைய குமாரனோட புத்திரன் வந்து வேற ஏதோ ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கான். But the hedge is around him and his son's businesses as well. ஆனா அந்த பாதுகாப்பு வளையம் தூரமா இருக்கிற அந்த மகன் மேலயும் இருக்கு, அவனுடைய தொழில்கள் மேலயும் இருக்கு. I don't know how to communicate this. This is the covenant reality of God. The divine nature in you sets you apart like this. தேவனுடைய உடன்படிக்கை நிஜம் இதுதான். உங்க மேல இருக்கிற, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக குணாதிசயம், திவ்ய சுபாவம் என்ன பண்ணும்னா உங்களை இப்படி இந்த வண்ணமா விலக்கி வைக்கும். வேறு பிரித்து காட்டுது. It will exempt you and show you apart. What others go through, you are not permitted to go through because of the mark. மற்றவங்க அனுபவிச்சு கஷ்டப்படுறது, நீங்க அதை அனுபவிப்பதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. ஏன் அப்படின்னா உங்க மேல தேவனுடைய முத்திரை இருக்கு. So in Revelation chapter 7, I heard the number of those who were sealed. 144,000 of all the tribes of children of Israel were sealed. So there are different interpretations for this 144,000 who were sealed. இந்த 1,44,000 பேர் அவங்க மேல முத்திரை போடப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு பல்வேறு வியாக்கியானங்கள் இருக்கு. 9வது வசனம். After these things I looked and behold a great multitude which no one could number. Right? All of all nations, tribes, people, tongues, standing before the throne, before the Lamb, clothed with white robes, with palm branches in their hands. Go ahead. Verse 10. Yeah, and crying out with a loud voice, salvation belongs to our God who sits on the throne and to the Lamb. Innumerable people. So this 144,000 is not a literal 144,000. It is 12 times 1,000, which is, Old Testament is 12 tribes, New Testament is 12 disciples, 12 of the old, 12 of the new, multiplied by 1,000, which is the 1,000-year millennial kind of a thing, big
perfection of perfect number is what 1,44,000. All the Old Testament saints, all the New Testament saints, innumerable saints being marked by the mark of God. That's what this thing is all about. இந்த 9வது வசனத்துல வந்து எண்ணமில்லாத திரளான கூட்டம் அப்படின்னு சொல்லி பெரிய கூட்டத்தை குறிக்குது. அவங்க எல்லாருமே வந்து தேவனை துதிச்சிட்டு இருக்கிறாங்க. பல மொழிகள்ல இருந்து பல தேசங்கள்ல இருந்து அப்படின்லாம் போட்டிருக்கு. அப்போ இந்த 1,44,000ன்ற கணக்கு வந்து இங்க இடிக்குது. அப்போ இந்த 1,40,000ங்கிறது அது ஒரு இந்த கூட்டத்தை குறிக்கல. இது எதை பத்தி பேசுது? அது அந்த நம்பரை குறிக்கல. அது வந்து 12 கோத்திரங்கள் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற 12 இதுல 1000ங்களை பெருக்கி 1,40,000 சொல்லி ஒரு ஃபிகரேட்டிவான ஒரு விஷயமா பேசப்பட்டிருக்கு. And chapter 14 verse 1 says, 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Then I looked and behold a lamb. I want you to picture this, okay? On Mount Zion, this is what's happening. You know, on Mount Zion, a lamb was standing. Say, a lamb was standing. சீயோன் பர்வதத்தின் மேல ஒரு ஆட்டுக்குட்டி நின்று கொண்டிருந்தது. And with him, with whom? With the lamb. அவரோட கூட 144,000 having his father's name written on their foreheads. What is the mark that God puts on your head? What, you know, with the ink of the writer's ink, what is being put? You know, it's not like my dad. If you go and get prayed by my dad is going to put on silver on your head, right? So we have our favorite signs and marks that we want to put. But basically what God puts is his own name. இங்க அந்த சீயோன் மலை மேல நிக்கிற இந்த ஆட்டுக்குட்டியானவர் பக்கத்துல இந்த 1,44,000 பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய நெற்றியின் மேல என்ன எழுதப்பட்டது? ஒரு மார்க் போடப்படுது, ஒரு முத்திரை போடப்படுது. அந்த முத்திரை என்ன அப்படின்னா தேவனுடைய நாமம் தான். இது ஏதோ வந்து எங்க அப்பா கிட்ட போய் ஜோம் பண்ணீங்கன்னா அவர் உங்க தலையில சிலுவை போடுவார், அப்படிப்பட்ட முத்திரை இல்ல. தேவன் எதை முத்திரையா தருகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய நாமத்தையே முத்திரையா தருகிறவரா இருக்கிறார். Then I heard a voice from heaven, the voice of many waters, and like the voice of loud thunder. And I heard the sound of harpists playing their harps. They sang as it were a new song before the throne, before the 4 living creatures and the elders. And no one could learn that song except the 144,000 who were redeemed from the earth. These are the ones who were not defiled with women, for they are virgins. They are the ones who follow the Lamb wherever he goes. They were redeemed from among men, being first fruits to God and to the Lamb. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 1,44,000 பேரே அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாதிருந்தது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற்பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். So what women are they that you are not supposed to defile so that you can receive the seal? இந்த ஸ்திரீகள் யாரு? நீங்க வந்து கரைப்படக்கூடாது அவங்களால. நீங்க இந்த முத்திரை பெற்றுக்கொள்ளணும்னா இவங்கள்ட்ட கரைப்படக்கூடாது. எந்த ஸ்திரீகள் இவர்கள்? You know, in the book of Revelation it talks about the Babylonian harlot. இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தினுடைய புத்தகத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பாபிலோனிய வேசியை குறித்து பேசுகிறது. You know, it talks about 4 different women. 4 வித்தியாசமான பெண்களை குறித்து பேசுகிறது. There is a woman which brings forth a man child. ஒரு ஆண் குழந்தையை கொண்டு வருகிற ஒரு பெண்மணி குறித்து பேசுது. Then you hear about the Babylonian harlot. அதுக்கு பிறகு இந்த பாபிலோனிய வேசியை குறித்து பார்க்கிறோம். Then the bride of the lamb. அதுக்கு பிறகு ஆட்டுக்குட்டியானவருடைய மணவாட்டி. One more woman is mentioned, Jezebel. You know, you have defiled yourself with Jezebel, says in the first 7 churches. The warning comes about Jezebel. அதுக்கு பிறகு 4வது ஸ்திரீ யாரை குறித்து பேசுனா எசபேலை குறித்து பேசுது. 7 சபைகளுக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்கும்போது நீ எசபேலினால் கரைப்பட்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. So people who did not partner with these things, right? Jezebel and
the Babylonian harlot, are the ones who have not defiled themselves, and they receive the mark of the Lamb. இந்த எசபேலினாலும் இந்த பாபிலோனிய வேசியினாலும் கரைப்படாதவங்க, அவங்களோட பார்ட்னர் பண்ணாத இந்த ஜனக்கூட்டம் தான் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முத்திரை பெற்றுக்கொள்கிற கூட்டம். That's a religious and political system. அது அந்த ஸ்திரீனால் கரைப்படுகிறது யாரை பத்தி பேசுது அப்படின்னா, மத கட்டமைப்பு மற்றும் அரசியல் கட்டமைப்பினால கரைப்படுகிறது பத்தி பேசுது. Institutional church. ஒரு இன்ஸ்டிடியூஷனல் சர்ச் பத்தி பேசுது. Corrupted by Babylonian values. இந்த பாபிலோனிய கோட்பாடுகள்னால முற்றிலுமா கரைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். So that they might appear like church. அது பார்க்கறதுக்கு சபை மாதிரியே இருக்கும், சர்ச் மாதிரி இருக்கும். But when the internal system is corrupted by Babylonian system, ஆனா உள்ள இருக்கிற சிஸ்டம் வந்து இந்த பாபிலோனிய கட்டமைப்புகள்னால உருவாக்கப்பட்டிருக்கனால, when destruction comes, அழிவுன்னு வரும்போது they don't make it. அவங்களால நிக்க முடியாது. But ஆனா the true followers of the Lamb, இந்த ஆட்டுக்குட்டியானவன் மெய்யான சீடர்கள், அவரை பின்தொடர்கிறவர்கள், who are committed towards the purposes of God, தேவனுடைய நோக்கங்களுக்கு நேரா அவங்களுடைய இருதயம் கமிட்டடா இருக்கு. upon them the seal of God comes, அவர்கள் மேல தேவனுடைய முத்திரை வருகிறது. and they are marked forever. அவங்க என்றென்றைக்குமாய் முத்திரை தரிக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க. And the one who has the mark, அந்த முத்திரை, தேவனுடைய முத்திரையை தரித்தவன், has a voice behind him, அவனுக்கு பின்பதாக ஒரு சத்தம் இருக்கிறது. come not near any man upon whom the mark is. முத்திரை தரிக்கப்பட்டவனின் அருகில் நீ வராதிருக்க கடவாய்ன்னு சொல்லி ஒரு வார்த்தை, ஒரு சத்தம் அவங்க பின்னாடி இருக்கு. There is a mark upon you. Look at him, say, there is a mark upon you. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க மேல ஒரு முத்திரை இருக்கு. And there is a voice around you. அந்த முத்திரையை சுத்தி, உங்களை சுத்தி ஒரு சத்தம் இருக்கிறது. And that voice keeps saying, do not come near this man upon whom the mark is. இந்த முத்திரை வச்சிருக்கிற இவனுக்கு கிட்ட நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கு, அழிவை பார்த்து. Not only upon you, உங்களை மட்டும் இல்ல, upon you, உங்கள் மேலும், household, உங்களுடைய குடும்பத்தின் மேலும், upon all that you have on every side. உங்களுடைய எல்லா புறத்திலும் நீங்க வைத்திருக்கிற அனைத்தின் மேலும் இது வந்திருக்கிறது. In Genesis 47, ஆதியாகமம் 47ஆம் அதிகாரத்துல verse 15, 15ஆம் வசனத்துல talks about the condition of Egypt when Joseph was reigning and Jacob comes in. யோசேப்பு அங்க ஆண்டு கொண்டிருக்கும் போது, யாக்கோபு அங்க வரும்போது எகிப்தினுடைய நிலவரம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது குறித்து இந்த வசனம் சொல்லுது. The money had failed, meaning the whole economy collapsed because of the famine. If you go up, it will show how severe the famine was. There was no bread. There was no bread throughout Egypt. There was no, because of famine. இந்த காசுனுடைய மதிப்பு போச்சு. காசு. See, verse 13 says no bread. Verse 15 says money failed. எகிப்து முழுவதிலும் அப்பமே இல்ல சாப்பிடுறதுக்கு. அந்த நிலைமையில வந்து காசுக்கு மதிப்பே போயிடுச்சு. Come to verse 27. So Israel dwelt in the land of Egypt, in the country of Goshen, and they had possessions there, and grew and multiplied exceedingly. There in the land of Egypt, there was this particular area called Goshen. Throughout Egypt, bread has failed, money has failed. In the same chapter, there is one area called the country of Goshen. There, things grew. People grew. They had possessions. Everybody else was selling their possessions, and people of Goshen were possessing things because there they grew and multiplied exceedingly. This is what the mark of God will do upon your life. எகிப்து தேசம் முழுவதும் அப்பமே இல்லாம போயிருச்சு. எகிப்து தேசம் முழுவதும் காசு வந்து அதுக்கு மதிப்பு இல்லாம போயிருச்சு. அப்படிப்பட்ட நேரத்துல அதே அதிகாரத்துல 27ஆம் வசனத்துல போட்டிருக்கு, எகிப்துக்குள்ள, அதே எகிப்துக்குள்ள கோஷேன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தேசம் இருந்தது. அந்த கோஷேனுக்குள்ள இருந்த இஸ்ரவேலர்கள் அவங்க பெருகி கொண்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி, உலகம் எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் அவங்களுடைய சம்பாத்தியமும் காலி ஆயிட்டு இருக்கு, காசுக்கு மதிப்பே இல்லாம போது, இங்க ஒரு பெருக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் You are marked in Christ. நீங்க கிறிஸ்துவுக்குள் முத்திரை தரிக்கப்பட்டிருக்கிறீங்க. Currently, God is not today coming and choosing to mark people and leaving few of you out. By the lack of light, even though you have a mark, you are not stepping into the reality of those things because of the lack of knowledge. இப்போ வந்து தேவன் இந்த காலகட்டத்தில் இவனை சூஸ் பண்றேன், இவனை விட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி யாரையும் சூஸ் பண்றது இல்ல.
உங்க மேல முத்திரை தரிக்கப்பட்டிருக்கிறீங்க, கிறிஸ்துவனுடைய முத்திரை இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில அதை பத்தின வெளிச்சம் இல்லாதனால உங்க மேல என்ன இருக்குன்ற நிஜம் உங்களுக்கு தெரியாம இருக்கனால நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க. Exodus 8 verse 22 onwards. யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல இருந்து. And in that day I will set apart the land of Goshen. Do like this, you know, God will set apart the land of Goshen. சொல்லுங்க, தேவன் கோஷேனை பிரித்தெடுத்து, land of Goshen, in which my people dwell, that no swarms of flies shall be there, in order that you may know that I am the Lord in the midst of the land. The mark of God puts a boundary around the land of Goshen. Even a fly could not enter. தேவனுடைய முத்திரை அந்த கோஷேன் தேசத்தை சுற்றி ஒரு வளையத்தை போட்டது, ஒரு பூச்சி கூட உள்ள நுழைய முடியல. I will make a difference between my people and your people. Tomorrow this sign shall be. So the mark of God differentiates. Look at somebody, say the mark of God differentiates. Malachi 3:18 பக்கத்தில் பார்த்து சொல்லு, அப்பொழுது கர்த்தரை சேவிக்கிறவனுக்கும் கர்த்தரை சேவியாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் நீங்க காண்பீர்கள், திரும்பவும் காண்பீர்கள், திரும்பவும் காண்பீர்கள். The mark of God shall differentiate me again and again and again. தேவனுடைய முத்திரை என்னை பிரித்து காமிக்கும் மீண்டும் மீண்டும் மீண்டுமாய். It will highlight you. It will protect you. It will hide you where it has to hide you. The mark of God will do so many things. It will highlight you where, you know, you're going there for something, so many people are there, you will be highlighted. So the guy will say, okay, you take the project. That mark of God will highlight you. The same mark of God will hide you, right, when destruction comes. And when the army comes, they are not able to see the prophet. தேவனுடைய முத்திரை அது உங்களை ஹைலைட் பண்ணும். அதாவது பல்வேறுபட்ட கூட்டம் இருக்கும் போது அதுக்கு நடுவில் உங்களை அவங்களுடைய கண்கள் மேலே விழ பண்ணி அதை வந்து இந்த ப்ராஜெக்ட் இந்தாப்பா உனக்கு தான் அப்படின்னு சொல்லி உங்களை ஹைலைட் பண்ணி காமிக்கிறதும் இதே தேவனுடைய முத்திரை தான். அதே நேரத்தில் உங்களை பாதுகாத்து உங்களை மறைச்சி வைக்கிறதும் இதே தேவனுடைய முத்திரை தான். மொத்த சேனைகளே தேடிட்டு இருந்தாலும், ஊர் முழுக்க ராஜ்யம் முழுக்க தேடினாலும் தேவனுடைய தீர்க்கதரிசியை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா தேவனுடைய முத்திரை அவரை மறைச்சிருந்தது. You are people of covenant. You have the mark of God. You know, it's just not, no enemy can just walk through and just keep doing whatever he wants to do to you and your health and your life. No, you know, this is not supposed to be happening. இது உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு நீதியான கோவத்தை உங்களுக்குள்ள எழுப்பணும். இந்த மாதிரியான விஷயங்களை என் வாழ்க்கையில நடக்கக்கூடாது. எல்லாரையும் நடத்துற மாதிரி நீ என்னைய நடத்தக்கூடாது. ஏன்னா என் மேல தேவனுடைய முத்திரை இருக்கு, என் மேல தேவனுடைய உடன்படிக்கை இருக்கு. எல்லாருக்கும் நடக்கிற விஷயங்கள் எனக்கு நடப்பதில்லை. உடைந்த எலும்புகள் என் சரீரத்துல இருப்பதில்லை, காயங்கள் இருப்பதில்லை, வியாதி இருப்பதில்லை சொல்லி ஒரு கோவத்தை எழுப்பணும் உங்களுக்குள்ள. Exodus chapter 9. So the Lord did this thing on the next day, and all the livestock of Egypt died, but of the livestock of the children of Israel, not one died. So I said, you, your household, and the things that belong to you on every side of the things that you possess. How, man, my goodness, livestock was just dying like anything in Egypt. எகிப்தில் ஒரு பக்கம் வந்து அங்கே இருக்கிற ஆடு மாடுகள் செத்து போய்கிட்டு இருக்கு. Can you imagine one buffalo, right, on this side of the line falls dead, and this side of the line, the buffalo is like, fine, and all the cattle is all dead this side, all the cattle on this side of the line, they're all fine. Pharaoh couldn't believe. The next verse says, the Pharaoh sent and found not even one of the livestock of Israelites was dead, but the heart of the Pharaoh became hard. Now in this side of the line of Goshen, not a single livestock died, but on the other side in Egypt, everything is dying over there. Now Pharaoh is sending an inquiry committee because he heard this news, and he's sending an inquiry committee to go and actually inquire it, and figures out that not one of it has died, and his heart become hard. Look at somebody and say the difference has to be so
different. அந்த வித்தியாசம் அப்படி துண்டா இருக்கணும். So much so, a committee has to be set to find out what's happening with this group. எந்த அளவுக்குனா இந்த கும்பலுக்கு மட்டும் என்னடா இப்படி வித்தியாசமா இருக்கானுங்கன்னு சொல்லி என்கொயர் பண்றதுக்கு ஒரு கமிட்டி வரணும். How many of you believe that such things can happen? அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்க சாத்தியம் உண்டுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? Oh, go and study this group. What's happening with them? My goodness, everything about them is good. They are, nobody is as wealthy as them, nobody is as healthy as them, nobody is as protected as them, nobody's business flourishes as them. That's the power of the covenant, and that is supposed to be your life. This is not prosperity gospel, this is the gospel. எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கும்னா உன்னை ஸ்டடி பண்றதுக்கு ஒரு கமிட்டி போய் இந்த கூட்டத்தை போய் நீ போய் ஸ்டடி பண்ணிட்டு வாப்பா. அவனுங்க வந்து இவனை மாதிரி எவனுமே ஐஸ்வர்யவானா இல்ல, இவனை மாதிரி எவனும் வந்து ஆரோக்கியமா இல்ல, இவனுடைய பிசினஸ் வளர்ற மாதிரி எவனும் வளர மாட்டேங்குது, இவனை மாதிரி எவனும் பாதுகாப்பா இருக்க மாட்டாங்க, இவனுங்களுக்கு மட்டும் என்னடா வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி உலகம் வியந்து உங்களுக்குள்ள ஒரு என்கொயரி கமிட்டி அனுப்புற அளவுக்கு வித்தியாசம் இருக்கணும். இது ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் கிடையாது, இதுதான் சுவிசேஷமே. சார், எங்கேயோ ஒரு ஆடு, ஒரு இஸ்ரேலில் ஒரு ஆடு செத்துருச்சு சார். Say one goat dies, one sheep died in Israel. என்ன ப்ராப்ளம்? What is the problem if one died? என்ன ப்ராப்ளம்? இதா ப்ராப்ளமா? Is there any problem? நீ ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ற பாரு, அதுதான் பிரச்சனை. Now you saying வேகமா அப்படி தலையாடுற, ஒரு ஆடு தானே செத்து போகுது அப்படி நீ தலையாடுற பாரு, இதுதான் பிரச்சனையே. You saying there is no problem is the problem. என்ன பிரச்சனை எல்லாரும் அப்படியே ஒரு பிரச்சனை இல்லையே, ஒரு ஆடு தானே, ஒரு 10 ஆடு கூட செத்து போகுது அப்படின்ற மாதிரி வேகமா தலையாட்டி நிக்கிற, இதுதான் ப்ராப்ளம். புரியுதா? You are thinking it's just one ப்ராப்ளம். சார், வார்த்தையை கொடுத்துருக்காரு, அவர் வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா ஒரு ஆடு இல்லை சார், ஒரு ஆடுல ஒரு முடி கூட கீழே விழக்கூடாது. அது எப்படி சார் ஓகே? அது எப்படி ஓகே? ஒரு ஆடுக்கு எப்படி ஓகே நீங்க தலையாட்டலாம் அப்படின்ற லைட்டு உனக்கு வரணுன்றது தான் இன்னைக்கு நைட்டோடைய அஜெண்டா. நீ இப்போ என்னன்னா ஒரு ஆடு தானே அப்படின்ற மாதிரி உன் ஏரியாவில் ஒரு ஆடுன்னு விட்டுட்டு இப்போ வந்து ஒரு ஆட்டு கால் மாத்திரம் தான் உன்கிட்ட இருக்கு. ஒரு சரி இதுதானே போகுது, இது வேலை தானே போச்சு சரி ஆக்சிடென்ட் தானே ஆயிட்டு போகுது, இதுதானே கழுத, சரி உசுறு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நீ இருக்கிற. நோ. Now you are thinking on the other hand that if just one sheep dies in the entire land of Israel, it is okay. Or what, one sheep, 10 sheep even can die in the same day, but it's still okay is what you think. That's the problem, because he has given his word and it is his reputation at stake, and it cannot happen. Not even one sheep, one hair of the sheep cannot even fall to the ground, because he has given his word unto you. Now you have been letting off goats go, thinking it is just one goat, it's just one sheep. And then you're losing. Oh yes, it's just an accident that happened to me, it's just a sickness that I got, I'm still alive, I'm thanking God. No, you cannot live like that, because it is his reputation at stake. இப்போ நான் பிசாசா இருந்தேன்னா, if I were the devil, இந்த மெசேஜ் நீங்க கேட்கும்போது, when you're listening to this sermon, நான் பக்கத்துல உட்காந்து உன்கிட்ட என்ன சொல்வேன்னா, what would I tell you sitting next to you as a devil? நான் பிசாசா இருந்தேன்னா, if I was the devil, கேட்கலாம் நல்லா தான்டா இருக்கேன், it'll be really nice to hear. உனக்கு இந்த மார்க் கிடைக்கும்னு நினைக்கிறியா? Do you think you will receive this mark? நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு after you have done everything that you have done, மார்க் மாத்திரம் வேணும்னா என்ன பண்றது? if you are asking me, come, I need the mark, what can we do? அவன் பாரு, அவன் ஓகே ஏசு மாதிரி முடி வச்சிருக்கான், அவனுக்கு மார்க். At least he looks like Jesus, he has the mark. நீ இந்த வாரம் பண்ணதுக்கு உன்னை வேற மார்க் போட்டு தனி மார்க்ல வைக்கணும். For what you have done, we have to give you a special mark and keep you in a different place. நீ அவ்வளோ ஒன்றும் பரிசுத்தம் கிடையாது. You are not that holy enough. இப்படி ஆடு மாடு எலி குட்டிலாம் காப்பாற்றுற அளவுக்கு நீ வந்து என்ன கிடையாது, ஒருத்தர் கிடையாது. இதை நீ உனக்கு எடுத்துக்காத. சரி ஆமேன் சொல்லிக்கோ, முடிஞ்சா ஏதாவது பார்த்துக்கோ. ஆனால் உனக்கு நடக்கும்லாம் நீ எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற சவுண்டு கேட்குதா? For your sheep, for your cow and all your animals to be saved and protected. Are you that worth for you to receive that? Do you think you're that holy to receive that mark and that blessing? I mean, it sounds nice to hear. Just say amen. And if you receive anything, கேட்டுச்சுன்னா கேட்டதுன்னு சொல்லு. இதில் என்ன போய் சொல்றது? கேட்குது அப்படின்னா ஆமா கொஞ்சம் கேட்குது அப்படி. if you listen to that anywhere, நான் என்ன சொல்றேன்னா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சார் இப்போ உங்களுக்கு அந்த சத்தம் கேட்டுச்சுன்னா, tell your neighbor, if you're hearing that sound, இப்போ அடுத்த வசனம் நீங்க ரொம்ப கேட்க வேண்டிய வசனம். the next scripture is the most important scripture that you need to pay attention to.
Genesis chapter 4. See, I shall be hidden from your face, I shall be a fugitive and a vagabond on the earth, and it will happen that anyone who finds me will kill me. என்னை ஒருத்தன் கண்டுபிடிச்சானா என்னை கொன்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். காயினை பார்த்த உடனே கொல்லணும்னு தோணுமா எல்லாருக்கும்? Now some people have the face cut. You just look at them, you will want to slap them. The same way Cain had a problem with his life. If someone sees him, they will want to kill him. யார் அவனை பார்த்தாலும் அவனுக்கு என்னதான் வருதா? நல்லவனா இருப்பானா? காயினை பார்த்தா கொல்லணும்னு தோணுமா? Anybody who sees Cain, I mean, he'd be a good person, but the moment he sees Cain, he'd want to kill him. நான் தப்பு பண்ணிட்டேன். நான் சொல்றேன், நான் தப்பு பண்ணிட்டேன். I've done a mistake. நான் கொன்னுட்டேன். I killed. அதனால என்ன எவனா போட்டுருவானுங்க. So someone will murder me. நான் தான் முதல் மர்டர் பண்ணிருக்கேன் உலகத்திலே. In the entire world, I am the first person to do a murder. என் மேல சாபம் இருக்கு. So there's a curse upon me. கண்டிப்பா நான் போட்டுருவானுங்க. Definitely someone will murder me. அப்படிப்பட்டவன்ட்ட Someone like that kind of a person over there. இந்த ஆண்டவர் சொல்றார் அடுத்த வசனத்துல. And God is telling him. The Lord said to him, therefore, whoever kills him, vengeance shall be taken on him sevenfold. And the Lord set a mark on Cain, lest anyone finding him should kill him. If this God that I am talking about put a mark on Cain to preserve him, how much more you being redeemed of the blood of the Lamb, for whom he came, his own son came and died to give his own life, would put a mark upon you. இந்த காயினை அப்படிப்பட்ட காயினா காப்பாற்றணுன்றதுக்காண்டி அவன் மேல முத்திரையை போட்டு எவனும் அவனை கண்டுபிடிச்சி அவனை கொன்றக்கூடாதுன்னு சொல்லி அவனை பாதுகாக்கிற அப்படிப்பட்ட ஒரு கடவுள் இருப்பார்னா, காயினுக்கே போடுறவரு உனக்கு ஏன் போட மாட்டாரு? அவருடைய சொந்த குமாரனுடைய ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டெடுத்து வைத்திருக்கிற அந்த தேவன் உனக்கு ஏன் முத்திரையை தர மாட்டார்? 37, Psalm 37. The Lord knows the days of the upright, and their inheritance shall be forever. Say, my inheritance shall be forever. ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லு, ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாமல் இருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைந்து இருப்பார்கள். Put it in Passion Translation. Even in a time of disaster, he will watch over them, and they will always have more than enough, no matter what happens. Come on, say this. I will always have more than enough, no matter what happens. I will always have more than enough, no matter what happens. I will always have more than enough, no matter what happens, because the mark of God is upon me, the mark of the righteous is upon me, and my inheritance shall be forever. என் மேல தேவனுடைய முத்திரை இருக்கனால, தேவனுடைய நீதியின் முத்திரை என் மேல இருக்கறனால என்னுடைய சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். உலகத்துல என்ன நடந்தாலும் சரி, எனக்கு எப்பொழுதும் தேவைக்கும் அதிகம் இருந்துகிட்டே இருக்கும்.